வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா மனவளக்கலையும் மனிதனும். முதல்ல மனிதன்னா யாருன்னு பார்ப்போங்க. மனிதன் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு ஃபிசிக்கல் பாடி, பார்க்குறதுக்கு பார்வைக்கு இவங்களோட உருவம் கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த உருவத்துக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம், அதுதான் மனிதன் இல்லைங்களா. மிருகங்களையும் மனிதனையும் எப்படி டிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருவத்தை வச்சு இல்லைங்களா. ஆனால் மனிதன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஆறாவது அறிவு. அதாவது ஆடு மாடு நாய் பூனை மற்ற மிருகங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அன்புனா என்னென்னு தெரியாது, பாசம்னா என்னென்னு தெரியாது, கருணைனா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்னென்னு தெரியாது இல்லைங்களா. அதே இது மனிதனுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குங்க. அன்புனா என்ன, பாசம்னா என்ன, கோபம்னா என்ன, கவலைனா என்ன, பயம்னா என்ன. அப்போ மனிதனுக்கு உண்டான தனித்துவமே வேறு இல்லைங்களா. அந்த பகுத்தறிவு இருக்குது. நம்மளையே நாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அறிவை கொடுத்த கடவுள் மனிதனுக்கு பார்த்திங்கன்னா துன்பமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்களா? கிடையவே கிடையாது. துன்பத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா. அப்போ இந்த துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்த எங்கெங்கேயோ தேடி போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்கூல் படித்தாச்சு, காலேஜ் படித்தாச்சு, மேரேஜ் ஆகி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்தாச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த துன்பத்துக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இன்ப துன்பங்களை கலந்து தான் வாழ்ந்துட்டுருக்கான். இன்பம் பாதி துன்பம் பாதி தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு யோக பயிற்சி நமக்கு வேதாத்ரி மகரிஷி மூலயமா நமக்கு கிடச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட பயிற்சியை நாம் கற்றுக்கிறது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச இது ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம நினச்சிக்கணுங்க. மனவளக்கலைக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி மனவளக்கலைக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டிக்கலை ரெடி பண்ணலாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனவளக்கலையினால் நம்ம ஒவ்வொருவரும் என்ன வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்திருக்கு, நாம் மாறினது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்க நபர்கள் மாறியிருக்காங்களா, முதல்ல நம்ம மாறி இருக்கோமா, இந்த பயிற்சிகளை கரெக்டாக செஞ்சு நம்மள்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு, இதை எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணி நாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு